எல்லா இடத்துலயும் மழை இருக்கு. ஆனால் அங்க மானமுள்ள கன்னடன் கர்நாடகாவை ஆள்றான், மானமுள்ள தெலுங்கன் ஆந்திராவை ஆள்றான், மானமுள்ள மலையாளி கேரளாவை ஆள்றான், மானங்கட்ட திராவிடன் இந்த தமிழ்நாட்டை ஆள்றான். ஆக சிடி சக்கர சித்தப்பா ஏற்றெழுதி நக்கப்பா என்பதை போல 100 ரூபாய் நாங்கள் மானியம் கொடுப்போம் கேஸுக்கு. அந்த 100 ரூபாய் மானியத்தை கொடுக்க வக்கட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கிறோம் பேசுறாரு. கல் இல்லைன்னா எப்படிங்க வீடு கட்டுறது? நமக்கு வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் இவர்கள் கல் உடைக்கிறார்களா? பக்கத்துல எந்த மாநிலத்துக்கும் கொடுக்கலையா? பக்கத்துல கேரளாவுல விளிங்கம்ன்ற துறைமுகத்தை கட்டுறதுக்கு இங்க இருந்து கன்னியாகுமரி மலையை உடைச்சு எடுத்து கொடுக்கிறான். அதுபோல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மலைகளையும் உடைச்சு வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறான். எதற்காக? அங்க மலைகள் இல்லையா? கேரளாவுல மலை இல்லையா? ஆந்திராவுல மலை இல்லையா? கர்நாடகாவுல மலை இல்லையா? எல்லா இடத்துலயும் மலை இருக்கு. ஆனால் அங்க மானமுள்ள கன்னடன் கர்நாடகாவை ஆள்றான், மானமுள்ள தெலுங்கன் ஆந்திராவை ஆள்றான், மானமுள்ள மலையாளி கேரளாவை ஆள்றான், மானங்கட்ட திராவிடன் இந்த தமிழ்நாட்டை ஆள்றான். அதனாலதான் இங்க இவ்வளவு பிரச்சனைகள். மழை போனா என்னங்க? மழை இல்லாது மழை எப்படி பெய்யும்? மழை வராது நிலத்தடி நீர் எங்கிருந்து வரும்? மழை இல்லாது நமக்கு உணவு தேவை எங்கிருந்து வரும்? மழை இல்லாது விவசாயத்திற்கு நீர் எங்கிருந்து வரும்? நீர் இல்லைன்னா சோறு எங்கிருந்து வரும்? அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இப்ப ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின், இப்ப 2000 ரூபாய் தரப்போறாராம். இந்த 2000 ரூபாய் என்பது ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணா வெறும் 60 ரூபாய். 60 ரூபாயை வச்சு ஒருவேளை உணவு சாப்பிட முடியுமா? மீதி 2 வேளை உணவுக்கு எங்க போறது? நாங்க ரோட்ல பிச்சை எடுக்கணுமா? எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. சிலிண்டர் வராது. இவங்க கையில ஆட்சியை கொடுத்துட்டு சிலிண்டர் வரணும், எங்க இருந்து வரும்? 2000 ரூபாய் சிலிண்டர் வரலையா? அண்ணன் கோவப்படுறாரு. அதுதான் சொல்றோம், சிலிண்டர் விலையேற்றம். இதே திமுக தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸுக்கு மானியம் கொடுப்போம், மத்திய அரசு வஞ்சிக்குது, 100 ரூபாய் நாங்கள் மானியம் கொடுப்போம் கேஸுக்கு. அந்த 100 ரூபாய் மானியத்தை கொடுக்க வக்கற்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கிறோம் பேசுறாரு. இது வெக்கமா இல்ல? நீங்கள் மக்களுக்கு அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலை, இதை நீங்கள் இலவசமா கொடுக்கணும். கல்வி இன்னைக்கு இலவசமாக இருக்குதா? தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள், அங்கதான் நல்ல கல்வி கிடைக்குது. அப்ப அரசு பள்ளிக்கூடங்கள்ல கல்வி சரியில்லை. இன்னைக்கு பெற்றோருடைய மனநிலை என்ன? பள்ளிக்கூடத்திற்கு, அரசு பள்ளிக்கூடத்திற்கு எங்கள் பிள்ளைகளை அனுப்பினால் அவன் கஞ்சா குடிக்கையா மாறிடுவான், சாராயம் குடிக்கிறவனா மாறிடுவான், அவன் கெட்டு போயிருவான், நாசமா போயிருவான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தினுடைய தரங்கள் இருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு, 300 பள்ளிக்கூடங்களை மூடிட்டீங்க, எதனால அரசு பள்ளிக்கூடங்களை மூடுனீங்கன்னு கேட்டதுக்கு, அப்படியெல்லாம் நாங்கள் மூடலையே ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த ஆய்வறிக்கையில சொல்றாங்க 300 பள்ளிக்கூடத்தை மூடியது உண்மைதான். ஏன்னா அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் சேர்க்கை இல்ல. மாணவர்கள் ஏன் அங்க போகலன்னா ஆசிரியர் இல்ல. ஆசிரியர் ஏன் இல்லன்னா ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க திமுக கிட்ட காசு இல்ல, தமிழக அரசு கிட்ட காசு இல்ல, ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல. ஆனால் இல்லத்தரசிகளுக்கு 2000 ரூபாய் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் இல்லத்தரசிகளுக்கு கொடுத்தோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலைஞர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல கொடுக்குறீங்களா ஐயா? ஐயா கலைஞர் கதைவசனம் எழுதினாரு பராசக்தி படத்துக்கு, அந்த கதைவசனத்துல வந்த காசை வைத்து எங்கள் மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறீங்களா? இல்ல ஸ்டாலின் போய் திருவாரூர்ல விவசாயம் பண்ணி அங்க நாத்து நட்டு களை புடுங்கி அதுல நெல்லை உற்பத்தி பண்ணி அந்த நெல்லை எடுத்து அரிசியாக்கி அரிசியை வித்து காசு கொண்டு வந்து கொடுக்குறியா? எதுக்கும் கொப்பம் பெற வைக்கிற கலைஞர்னு கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்ல. தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் 12 கோடி தமிழர்களை அடகு வைத்து வெளிநாடு உலக வங்கி கிட்ட கடன் வாங்கி 10.25 லட்சம் கோடி 4.25 லட்சம் கோடியை தமிழ்நாடு கடன் வாங்கி வைத்திருக்கிறது. அதிமுக சரியான ஆட்சி கொடுக்கலன்னு சொன்ன இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவருடைய ஆட்சி காலத்துல 6 லட்சம் கோடி கூடுதல் கடனை வாங்கி வைத்திருக்கிறார். இந்த கடனை யாரு கட்டுவா? எப்படி இந்த 10 லட்சம் 10.25 லட்சம் கோடிக்கு எங்க இருந்து வருவாய் வரும்? ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி கடனாக இருக்கு. இதுல கூடுதலாக நாங்கள் 2000 ரூபாய் தர்றோம், கூப்பன் 8000 ரூபாய்க்கு கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்க 10000 ரூபாய் கொடுக்கிறோம், வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறோம். இப்படி எண்ணற்ற திட்டங்கள், இலவசங்கள் மூலமாக இந்த நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு போய்விடலாம் என்ற நினைப்பில் இவர்கள் ஆட்சி இருக்கிறது. இதை மாற்றணும். இலவசங்களுக்கு கையேந்தாது, இலவசங்களுக்கு காத்திருக்காது. என் மக்கள் தன்மானம் மிக்க வாழ்வை வாழ வைப்பதற்கு ஒரே வாய்ப்பு விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்பது மட்டும்தான்.